الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وقال النبي صلى الله عليه وسلم لا صلاة لمن لم يقرأ بفاتحة الكتاب وكما قال حبيبي صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய நல்லடியார்களே, சென்ற வாரம் தஃப்சீருடைய பாடம் எவ்வாறு நாங்கள் படிக்க வேண்டும், தஃப்சீரை படிக்கிறதாக இருந்தால் என்னென்ன விஷயங்களை நாங்கள் அடிப்படையாக விளங்கி கொள்ள வேண்டும் என்பதாக 7 விடயங்கள் சொல்லப்பட்டுச்சு. அதை மறுவாலும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். முதலாவது குர்ஆன தஜீதோட நாங்கள் ஓத தெரியும். ரெண்டாவது விடயம் குர்ஆனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தங்களை, டிரான்ஸ்லேட்டை, தர்ஜமாவை, அதனுடைய மீனிங்கை நாங்கள் என்ன செய்யணும், சரியாக விளங்கி கொள்வோம். மூணாவது, அதனுடைய கருத்து என்ன சொல்லப்படுகிறது என்றதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்வோம். நாலாவது, இந்த ஆயத்து இதிலிருந்து நான் என்னதை தெரிஞ்சு கொள்ளணும், எதை நான் தெரிஞ்சு கொள்ளணும் என்ற விஷயத்தை நான் விளங்குவோம். அஞ்சாவது, முதாரசத்துல் குர்ஆன். குர்ஆனை நான் படிக்கிறேன், குர்ஆனை நான் விளங்கி கொள்கிறேன். இந்த விடயங்களை நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட குடும்பங்களோட, எங்களோட சக நண்பர்களோட சேர்ந்து இதை பற்றி நாங்கள் முதாரசா சில வார்த்தைகளை பேசி அவர்களுக்கும் இதை நான் படித்தவைகளை சொல்லோம். ஆறாவது விடயம் இதை நான் என் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும். ஏழாவது விடயம் என் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறது மட்டுமில்லை, நான் உண்மையை விளங்கிட்டேன், குர்ஆனின் பிரகாரம் வாழக்கூடிய விடயங்களை நான் சரியாக விளங்கி நான் சரியாக செஞ்சு கொண்டிருக்கிறேன். இதை நான் எனக்கு தெரிஞ்ச பிற சகோதரர்களுக்கு இதை எத்தி வைக்கும். இந்த 7 விஷயங்களும் குர்ஆன்ல இருந்து, குர்ஆன் மட்டுமில்லை ஹதீஸாக இருந்தாலும் இந்த 7 விஷயங்கள் எங்களுக்கு முன்வைக்கப்படுது. ஒவ்வொரு மனிதனும் இந்த 7 விஷயங்களை மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளும். சரியாக தெரிஞ்சு கொள்ளாத வரையில என்னென்ன விஷயங்கள் ஏற்படும் என்று சொல்லி போன பாடத்துல எங்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்துகளை தெளிவில்லாம நாங்க விளங்கி கொண்டால் அதனால எவ்வளோ பெரிய நிலைமைகள் மாற்றம் ஏற்படும். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி குர்ஆனை நாங்க ஓதுறோம், இதனுடைய கருத்துக்களை நாங்க விளங்கணும். அப்படி விளங்காத பட்சத்துல நாங்கள் குர்ஆன் ஓதுவோம், குத்திலல் ஹர்ராசூன், பொய் சொன்னவன் அழிந்தே போவான் என்பதாக எல்லாம் ஓதுவோம். ஆனால் நாங்க ஓதுகிறோம், எங்களோட வாழ்க்கையில இந்த பொய்யை விட்டு நாங்க இன்னும் விலகி இல்லை அப்படின்னா நானும் அதில் சேர்ந்து கொள்வேன். இதனுடைய கருத்துகள் ஒழுங்கா விளங்கினா என் வாழ்க்கையில இப்படியான நிலைமையிலிருந்து என்னைய பாதுகாத்து கொள்ளலாம். அதனால அதனுடைய கருத்துக்களை சரியா விளங்கி கொள்ளணும் என்றதுல நாங்க முயற்சி செய்யணும். எங்களுக்கு தேவையான அளவுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் என்றது முன்னைய போன கிழமையுடைய பாடத்துல சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல முதலாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கிறது சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா என்ற சூரா, இது உலமாக்கள் எவ்வளோக்கு எழுதுகிறார்கள்டா, இத மாதிரி ஒரு சூறாவுடைய சிறப்புகள் வேற எந்த ஒரு சூறாவுக்கும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாக்கு சொன்ன சிறப்புகள் மாதிரி கிதாபுகளை தேடி எடுத்தா இத மாதிரி ஒரு சூறாவுக்கு சொன்ன சிறப்புகள் வேற சூறாக்களுக்கு காண கிடைக்காத அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய சிறப்புகளை சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஏனைய சூறாக்களுக்கு ஒரு பேர் அல்லது 2 பேர் அல்லது 3-4 பேர் தான் இருக்கும். இதுல 7, 8, 10 பேர்கள் கூட குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் எங்களுக்கு காண கிடைக்கும்.
இவ்வளோ பொறுமதியான ஒரு சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. ஃபாத்திஹாண்டா ஃபதஹ திறந்தான், ஆரம்பித்தான். நாங்க என்ன சொல்லுவோம்? ஃபதஹ மக்கா, மக்கா வெற்றி அடைந்தது. ஃபதஹ மக்கா வெற்றி அடைந்தது. ஃபாத்திஹா அது ஆரம்பிக்கக்கூடிய சூரா என்பதாக ஒரு பேரி. ரெண்டாவது உம்முல் கிதாப். உம்முல் கிதாபுண்டா குர்ஆனுடைய தாய், கிதாபுடைய தாய். இதை உலமாக்கள் ரெண்டாக எழுதுகிறார்கள், ரெண்டு கருத்தா எழுதுகிறார்கள். எல்லா வேதங்களுடைய கிதாபுகளுக்கும் இது தாயிடம் பிடிக்குது. எப்படி குடும்பத்துல தாயோ அத மாதிரி இது உம்முல் கிதாப், கிதாபுகளுக்கு இது ஒரு தாயாக இருக்குது. அது தௌராத்தோ, இஞ்சிலோ, ஜபூரோ, இந்த குர்ஆனோ, அதை பத்தி ஹதீஸ்கள் வந்திக்குது, பின்னால சொல்லப்படும். அப்படியான ஒரு சூறா தான் இந்த உம்முல் கிதாப். இன்னொரு ஹதீஸ்ல உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் என்பதாகவும் வந்து. இன்னொரு ஹதீஸ்ல சபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூரா என்பதாகவும் வந்து. அடுத்தது நாங்க அதிகமாக சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா, ஃபாத்திஹா என்பதாக சொல்கிறோம். இதுதான் வளமையாக சொல்றது. இது இல்லாம நிறைய பேர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மாத்திரமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிறார். சூரத்து ஷிஃபா என்பதாகவும் சொல்லுகிறார். ஷிஃபா, நோய் ஒரு மனிதன் ஏற்பட்டா அந்த நோயை நிவாரணம் செய்யக்கூடிய சூரா என்பதாகவே இந்த சூறாவுக்கு பேரும் வந்து. அவ்வளோ முக்கியமான ஒரு சூறா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. ஃபாத்திஹான்ற ஒரு வார்த்தையே போதும் எங்களுக்கு, அதிலேயே விளங்குது வெற்றி தரக்கூடியது. என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் மனிதன் உள்ளம் ரீதியாக, உடம்பு ரீதியாக மனிதன் அவன் முன்னே பார்க்கிறானோ எல்லா விடயங்கள்லையும் இது மனிதனுக்கு ஷிஃபா தரக்கூடியது என்பதையும் உலமாக்கள் எழுதுகிறான். அந்த அடிப்படையில இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பத்தி சொன்ன சிறப்புகளும், அதிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய பேர்களையும் சிலவைகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை பார்ப்போம். உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். புகாரியில 756வது பக்கத்துல ஹதீஸாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ், உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். ஃபாத்திஹத்துல் கிதாப், இந்த கிதாபுடைய சூரத்து மூலமாக சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான் சூரத்துல் ஃபாத்திஹா. தொழுகையில ஓதுறது வாஜிப். இதை யார் மறுப்பாங்களோ அவங்க பாவி ஆகிருவாங்க என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2875வது ஹதீஸ்ல கொண்டு வராங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لأبي بن كعب أتحب أن أعلمك سورة لم ينزل في التوراة ولا في الإنجيل ولا في الزبور ولا في الفرقان مثلها. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கேட்டாங்க, நான் உங்களுக்கு ஒரு சூறாவை சொல்லி தரட்டுமா, படிச்சு தரட்டுமா, இதை நீங்க விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியான ஒரு சூரா தௌராத்திலேயோ, இஞ்சிலேயோ, ஜபூர்லேயோ, குர்ஆன்லேயோ அதை போல ஒரு சூறா இறங்கப்படலன்னு சொன்னாங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு சூறா சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நஅம் யா ரசூலல்லாஹ், ஏன் இல்லை அல்லாஹ்வின் தூதரே எனக்கு சொல்லித்தாங்க என்பதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க தொழுகையில ஏதோ ஓதுவீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல தான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபக்ரா உம்முல் கிதாப், குர்ஆன், உம்முல் குர்ஆனை ஓதினார்கள். உம்முல் குர்ஆன் என்று அடுத்த பேர், குர்ஆனுடைய தாய் என்பதாக சொல்லப்பட்டது. அந்த நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி மா உன்ஸிலத் ஃபித் தௌராத்தி வலா ஃபில் இன்ஜீலி வலா ஃபிஸ் ஸபூரி வலா ஃபில் ஃபுர்கானி மிஸ்லஹா. சொன்னார்கள், ஏண்ட உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக
இதை போல ஒரு சூரா தௌராத்திலேயோ இஞ்சிலேயோ ஜபூர்லேயோ ஃபுர்கான்லேயோ இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மாதிரி ஒரு சூரா இறங்கப்படல என்பதாக சொல்லி காட்டி, அவ்வளோக்கு முக்கியமான ஒரு சூறாவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். இது ஏனைய உம்மத்தினர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு பெரிய ஒரு நிஅமத். ஏன் குர்ஆன்ல கூட இத மாதிரி ஒரு சூரா இல்லை என்பதாக நபி அவங்க எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. மூணாவது, வலக்கத் ஆதைனாக சப்அன் மினல் மசானி வல் குர்ஆனல் அதீம். சூரத்து ஹிஜ்ர்ல 87வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்க உங்களுக்கு சபுல் மசானி 7 திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 ஆயத்துகளை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். வல் குர்ஆனல் அதீம், மகத்தான குர்ஆனையும் தந்திருக்கிறோம் என்பதாக சொல்லி காட்டுறான். அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் எங்களுக்கு விளங்கப்படுத்துறான், 7 ஆயத்துகள் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஆயத்துகள். இது புகாரில 4474வது ஹதீஸாக அபூ சயீத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க அந்த சஹாபிக்கு, லவ் அல்லிமக சூரத்தன் ஹிய ஆதமு சூரத்தி ஃபில் குர்ஆன், நான் உங்களுக்கு ஒரு சூறாவை சொல்லித்தாரேன், குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூறாலே ஆக விசேஷமான ஆக மகத்தான சூறா, அத மாதிரி ஒரு சூறா கிடையாது. சொல்லிட்டு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரா தான் இயஸ்ஸபுல் மசானி வல் குர்ஆனல் அதீம் அல்லதி ஊதீதுஹு, எனக்கு கொடுக்கப்பட்ட திரும்ப திரும்ப ஓதக்கூடிய இந்த 7 ஆயத்துகளும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் மகத்தான இந்த குர்ஆனுமாகும் என்பதாக சொல்லி காட்டினார். இது ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியுடைய ஆக பெரிய ஒரு விரிவுரையாளரான ஃபத்ஹுல் பாரி எழுதிய இமாம் ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த மசானின்னு சொல்லக்கூடிய இந்த சூறாவுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்குது. இது 2 கருத்துக்களை எழுதுறான். சொல்றாங்க, ஒன்று திரும்ப திரும்ப ஓதக்கூடிய இந்த 7 ஆயத்துகள் என்ற கருத்து, மீண்டு மீண்டு வரக்கூடிய 7 ஆயத்துகள் என்ற ஒரு கருத்தையும், 2வது கருத்தாக அல்லாஹுக்கு துதிப்பது, அல்லாஹ்வை புகழ் பாடக்கூடிய ஒரு சூறாவாகும் என்பதாக எழுதுறான். உலமாக்கள் இதை எழுதிட்டு நிறைய உலமாக்களுடைய கருத்துகளையும் போட்டுட்டு அதுக்கு பின்னால சொல்றாங்க, இத மாதிரி எந்த உம்மத்தினர்களுக்கும் இந்த சூறா மாதிரி ஒரு சிறப்பான ஒன்றை அல்லாஹு தாலா கொடுக்கல, விசேஷமாக இந்த உம்மத்தினர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்றா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான் என்பதாக எழுதுறான். அவ்வளவு மகிமையான ஒரு சூறா. இந்த சூறாவை நாங்க எடுத்து பார்ப்போம்டா, இது மக்கால இறங்கப்பட்டுச்சு, மக்கால இறங்கிய சூறா. மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னால இறங்கிய சூறாக்களுக்கு மக்கி சூறா என்பதாக சொல்லுவா. நபி அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால இறங்கின சூறாக்களை மதனி என்பதாக சொல்லுவான். இது மக்கியத்தான சூறா என்பதாக சொல்லுவான். இதுல எழுத்துக்களை பார்ப்போம் என்று சொன்னா, இதுல ஒவ்வொரு வேர்டாக எண்ணி பார்த்தா 29 வார்த்தைகள் இதுல சொல்லப்பட்டு, அதே மாதிரி எழுத்துக்களை நாங்க எண்ணி பார்ப்போம் என்று சொன்னா 139 ஹருஃபுகள் இருக்குது. 139 ஹருஃபுகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சூறால அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்ட அதிகமான பெயர்கள் கூறப்பட்ட ஒரு சூறான்னு சொன்னா சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு தெரியும். சூரத்துல் ஃபாத்திஹால பிஸ்மில்லா அல்லாஹுடைய பேர் வரு, அர் ரஹ்மான் ரஹ்மான் என்ற பேர் வரு, அர் ரஹீம் வருது. அதுக்கு பின்னாலே அல்ஹம்துலில்லா மறுவாடும் அல்லாஹுடைய வார்த்தை வருது. ரப்பில் ஆலமீன் ரப்புடைய பேர் வருது. அதுக்கு பின்னாலே அர் ரஹ்மான் என்று மறுவாலும் வருது, அர் ரஹீம் என்பதாக வருது. அதுக்கு பின்னால மாலிகி யௌமித்தீன்ல மாலிக் என்ற வார்த்தையும் வருது. கிட்டத்தட்ட 8 வார்த்தைகள் அல்லாஹுடைய பெயர்கள் முழுமையாக சொல்லப்பட்ட ஒரு மகத்தான சூறா. அவ்வளோக்கோ இந்த சூறால பெரிய இடம் பிடிச்சொண்டுதான் அல்லாஹுடைய பெயர்கள் முழுமையாக அதிகமான வார்த்தைகள் மூலமாக அதிகமான பெயர்கள் அல்லாஹுடைய பெயர்கள் சொல்லப்பட்ட வார்த்தை. அது இல்லாம அல் ஹாதி என்பதாக
இது ஒரு வார்த்தை. இஹ்தினா என்ற வார்த்தையில வெளிரங்கமான ஒரு வார்த்தைக்கு அல் ஹாதி, அதுவும் அல்லாஹுடைய பேரை கொண்டுதான். அப்படியும் எழுதி காட்டுறாங்க. நஸ்தஈன் என்ற வார்த்தையை கொண்டு மொயின் என்ற அல்லாஹுடைய பேர் இருக்குது. அந்த வார்த்தையிலிருந்து அல்லாஹுடைய பேர் இருக்குது. அன்அம்த என்ற வார்த்தையிலிருந்து முன்ஐம் என்ற அல்லாஹுடைய ஒரு பேர் இருக்குது. அதுவும் அதில புதிர்ந்து இருக்குது. நபுது என்ற வார்த்தையிலிருந்து மபூத் என்ற அல்லாஹுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுவும் இடம்பெற்றிருக்குது. அத்தியான் என்ற வார்த்தையிலிருந்து அத்தீன் என்ற வார்த்தை இருக்குது. அல்ஹம்து என்ற பேர்ல இருந்து அல் ஹமீத் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய பேர் இருக்குது. இதுல அதிகமான வார்த்தைகள் எடுத்தா எல்லாமே அல்லாஹுவை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அதிகமாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹால இடம்பெற்றிருக்குது. எனக்கு தேவைன்னா நிவாரணம் தேவை. நிவாரணம் என்றா எது ஏற்பட்டு இருக்குதோ அது இல்லாமல் ஆகணும். தனது உள்ளத்திலிருந்தும் இல்லாமல் ஆகணும், தனது உடம்பிலிருந்தும் இல்லாமல் ஆகணும். இது ரெண்டுக்கும் ஷிஃபா தரக்கூடிய ஒரு சூரா ஒன்று இருக்கும்டா அது சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா. ஏன் இந்த சூரத்துல் ஃபாத்திஹால உள்ளத்தையும் உடம்பையும் ரெண்டுக்கும் ஷிஃபா இருக்குது என்பதை உலமாக்கள் எழுதுறான். அதை சொல்லும் பொழுது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியாக அதனுடைய வார்த்தைகளும் அதனுடைய கருத்துகளுடைய ஆழங்களையும் நாங்க விளங்கி கொண்டுட்டோம்டா அதை பத்தி உள்ள அறிவு எங்களுக்கு கிடைச்சிரும், இல்மு கிடைச்சிரும். இந்த சூரத்துல் ஃபாத்திஹால தான் அல்லாஹு தாலா நேர் வழி யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியத்தா, எனக்கு ஹிதாயத்து தா என்பதாக நாங்க அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். இந்த ஹிதாயத்துன்றது இது ஒரு சின்ன ஒரு விஷயம் அல்ல. ஹிதாயத்துன்றது ஒரு மனிதன் ஒரு வலாலத்திலிருந்து அவன் வழிகேட்டிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில உள்ளம் தடுமாறுது, உள்ளம் சஞ்சலிக்குது, ஒரு நேரான வழி இல்லை, அவனுக்குண்டு ஒரு வாழ்க்கையில ஒரு நேர்த்தியான ஒரு லைஃப கொண்டு போற நிலைமையில் அவன் இல்லைண்டா அவன் ஹிதாயத்துடைய வாழ்க்கையில அவன் வாழ்றான் இல்லை என்று அர்த்தம். ரெண்டாவது, உடம்பு ரீதியான நோய்கள். உடம்பு ரீதியான நோய்கள் ஏற்பட்டாலும் இவன் என்ன செய்வான், அவனுடைய வாழ்க்கையில வாழ்றதுல அறவாசி அவன் நோயிலேயே சென்றுவான். அதனால எத்தனையோ விடயங்கள் அவனால செய்யலாம போய்த்தரும். அப்ப ரெண்டு விதத்திலையும் ஒரு மனிதனுக்கு உள்ளம் ரீதியாகவும் ஹிதாயத்து கிடைக்கணும், உடம்பு ரீதியாகவும் ஹிதாயத் கிடைக்கணும் என்பதாக எழுதுறாங்க. இதுல ரெண்டு விடயம். எங்களுக்கு ஹிதாயத் இல்லைன்னு சொன்னா என்ன செய்யும், வலாலத்து வந்துடும். ஹிதாயத் இல்லைன்னு சொன்னா ஹிதாயத்துண்டா நேர்வழி, வலாலத்துண்டா வழிகேடு. அப்போ ஒரு மனிதனை வழிகேட்டில் இருந்து பாதுகாத்து நேர் வழியில கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூறா, நேர்வழியில கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சூறா. இப்ப நேர்வழின்னு சொல்றது அவன் பொய் சொல்லக்கூடியவனாக இருப்பான்டா அந்த பொய்யில அந்த வலாலத்துல இருந்து உண்மை சொல்லக்கூடியவனாக மாறிடுவான். அவன் 5 நேர தொழுகைய தொழாம இருக்கிறது அவன் வலாலத்துல இருக்கிறான், நேர்வழியில இருந்து வழிகட்டு இருக்கிறான். அவன் 5 நேர தொழக்கூடியவனாக மாறுவான் என்று சொன்னா அந்த இபாதத்தில் அவன் ஹிதாயத்துடையவன் அடைஞ்சவனாக மாறிடுறான். இவன் ஒரு பாவத்தை செய்ய போறான், செய்யும் பொழுதோ அவனுக்கு செய்யறதுக்கு எத்தனிக்கிற நேரத்தில் அவனுக்கு பயம் வருது, அல்லாஹ்வுடைய பயம், அவன் தவிர்ந்து கொள்றான். உள்ளம் ரீதியான ஷிஃபா அவனுக்கு கிடைக்குது. இதை உலமாக்கள் 2 விதமாக எழுதுகிறார்கள். ஒன்று வந்து ஃபசாதுல் இல்ம அவன் நாசமாக்கி கொள்கிறான். அப்படின்ற என்ன அர்த்தம், ஒரு விடயத்தை விளங்காம செஞ்சா அதுல பிழை வரும். அது உலக விஷயமாக இருந்தாலும் சரி, ஆகிரத்துடைய விஷயமாக இருந்தாலும் சரி. இதுதான் நாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் காபத்துல்லால தவாஃப் செய்ய போனாலும் முதலாவது துஆ கேட்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இவ்வுலகத்திலையும் முதலாவது கேட்கிற இந்த உலகத்திலையும் நல்லதைத்தான், மறுமையிலையும் எங்களுக்கு நல்லதைத்தான், அந்த நரக வேதனையிலிருந்து எங்களைய பாதுகாரு. இது ரெண்டும் எது வரைக்கும் கேட்கணும்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல, காபத்துல்லாவை பார்த்தோன்னே கேட்கக்கூடிய துஆ அது கபூலாகும். அதுல சந்தேகம் வைக்கிறது பாவி ஆகிருவான்.
அந்த நேரத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப் செய்கிற நேரத்திலையும் இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அதாபன்னார் இந்த துஆவை கேட்கும்படியாக சொல்லுகிறான். ஒரு மனிதனுக்கு இல்மு இல்லைன்னு சொன்னா அவன் தலாலத்துல சென்றுவான். ரெண்டாவது, அவனுடைய ஃபசாதுல் கஸ்துன்றத உலமாக்கள் எழுதுறாங்க. இவன் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை நாடி அந்த வாழ்க்கைய பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கை இல்லாம வேறொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்ப இவனுடைய நோக்கம் பிழைச்சிருது. நோக்கம் பிழைச்சிட்டா இவனுடைய கடைசி முடிவு என்ன? அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடியவனாக மாறிடுவான். இது ரெண்டையும் உள்ளடக்கியதாக இமாம் இப்னுல் கையும் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க. இது ரெண்டையும் உள்ளடக்கியதாக ஒரு துஆ ஒன்று இருக்குமெண்டா அது ஹிதாயத்தை கேட்கறது தான். அந்த ஹிதாயத் இந்த சூரத்துல் ஃபாத்திஹால இருக்குது. கேளுங்கோ, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியில எங்களை வழி நடாத்துவாயாக என்ற துஆவை கேளுங்கோ என்பதாக எங்களுக்கு வந்தீங்க. இதே மாதிரி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற நேரத்துல அவங்க தலையை தூக்கி பார்க்கறாங்க, மேலிருந்து ஒரு சத்தம் வருது. சமிஅ நகீதன் மின் ஃபௌகிஹி ஃபரஃபஅ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த சத்தத்தை கேட்டோன்னே நபியோட இருக்கிறாங்க. அவங்க வானத்தின் பக்கம் அவங்களுடைய பார்வையை முன்னோக்கி பார்த்துட்டு சொல்றாங்க, இன்று வானத்துல ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னால அந்த வாசல் திறக்கப்படல, இந்த வாசல் திறக்கப்படல சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கிருந்து ஒரு மலக்கு வந்தார். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொன்னார், அப்ஷிர் பினூரைன் ஊதீதஹுமா. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, உங்களுக்கு 2 பிரகாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இதை நான் உங்களுக்கு நன்மாராயம் சொல்கிறேன் என்றான். 2 பிரகாசம், நூரைன், 2 பிரகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது, இது உங்களுக்கு பெரிய ஒரு நன்மாராயம் என்பதாக சொன்னான். சொல்லிட்டு சொன்னாங்க, இதுக்கு முன்னால எந்த ஒரு நபிக்கும் இப்படியான ஒரு விடயம் கொடுக்கப்படல, இத போல ஒரு பிரகாசம் இப்படி 102 கொடுக்கப்படலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல முதலாவது ஃபாத்திஹத்துல் கிதாப், இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. ரெண்டாவது ஹவாத்தீமு சூரத்தில் பக்கரா. சூரத்துல் பக்கரா அளிக்கக்கூடிய கடைசி 2 ஆயத், ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி, இன்றைக்கு தொழுகையில் ஓதினாங்களே 2வது ரக்காத்துல, இந்த 2ம் இதுக்கு முன்னால எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படல. இத மாதிரி ஒரு பிரகாசம், இந்த 2 பிரகாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி காட்டினான். அது மட்டுமில்ல, சொன்னாங்க, லன் தக்ரா ஹர்ஃப மின்ஹுமா இல்லா உதைதஹு, இதுல இருந்து ஒரு வார்த்தையை நீங்க ஓதினாலும், ஹர்ஃப் ஓதினாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவ்வளோக்கு சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. ஏன் இந்த சிறப்புகளை சொல்லப்படுது என்று சொன்னா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹான்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்க விளங்கணும், ஒவ்வொரு ஹர்ஃபையும் விளங்கணும், ஒவ்வொரு எழுத்தையும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்டா அதுல 4 வார்த்தை வருது. இந்த வார்த்தைகளை நாங்க 17 தடவை ஒரு நாளைக்கு ஓதுறது ஃபர்லாகிக்குது. அதனால இதனுடைய வார்த்தைகள் என்ன, எதை சொல்லப்படுது, ரப்புண்டா தெரியும், அல் ஆலமீன்ன்றதை விளங்கி கொள்ளணும். இத மாதிரி கொஞ்சம் வார்த்தைகள், அதிகமான வார்த்தைகள் தெரியும், கொஞ்சம் வார்த்தைகள் தெரியாம இருக்கும். ஆனா நாங்க எல்லா விஷயத்தையும் படிக்கிறத மாதிரி இது ஆக முக்கியமான சூறா. நாங்க தக்பீர் கட்டி அல்லாஹுடைய ஞாபகத்தோட தொழ வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை நாங்க உருவாக்க வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த சூறாவை தந்திருக்கிறான் என்று தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவுக்கு ஆக முக்கியமான விஷயங்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹால சொல்லப்பட்டீங்க. அது மட்டும் இல்ல, இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஹாபு சுனன் என்ற ரிவாயத்திலே முஸ்லிம்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹு தாலா ஹதீஸுல் குத்ஸில இந்த சூறாவை பத்தி சொல்லி காட்டுகிறான். அது சொல்லும் பொழுது, கஸ்ஸம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன் வலி அப்தி மா ஸஅல்,
எனக்கும் எனது அடியானுக்கும் மத்தியில இந்த சூரத்துல் ஃபாத்திஹால சொல்லக்கூடிய விடயங்களை நான் ரெண்டாக பிரிச்சிருக்கிறேன். இத சொல்லி யாரு துவா இந்த இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாரோ ஒலி அப்தி மா சஅல், கேட்கக்கூடிய என் அடியான் கேட்கக்கூடியதை நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதுல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிட்டா நாங்க அல்லாஹு புகழ்றோம். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்லுவான் ஹமிதனி அப்தி. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான் எனது அடியான் என்ன புகழ்ந்துட்டான் என்று சொல்லுவான். இது யோசிக்கணும். இந்த ஹதீஸ இங்க ஒரு 100 பேர் தொழுகிறோம், 100 பேரும் இதை ஓதுறோம். எல்லா வார்த்தைக்கும் பின்னால் எழுதுறாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹு தாலா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். இங்க நோக்கு 50 பேர் தொழுகிறோமா, 50 பேரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் பொழுதோ அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வார்த்தையாக கேட்டு ஹமிதனி அப்தி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக ஹதீஸ்ல வந்து. இரண்டாவது ஆயத் அர் ரஹ்மான் ரஹீம் சொல்லும் பொழுது அஸ்னா அலை அப்தி, இதுலேயும் ரஹ்மான் இரக்கமுள்ளவன், ரஹீம் கியாமத்து நாள்ல மூமின்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவன். இந்த ஆயத்து ஓதும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் அஸ்னா அலை அப்தி, எனது அடியான் என்னைய துதித்து விட்டான், அதுவும் புகழ்ந்து விட்டான் என்ற கருத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு பின்னால மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான் மஜ்ஜதனி அப்தி, அடியான் என்னைய கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல வந்து ஃபவ்வல இலைஹி அப்தி, என்னிடத்துல அடியான் அவனுடைய விஷயங்களை முன் வச்சு விட்டான் என்று சொல்கிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று கேட்கிற நேரம் இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன? நான் அல்லாஹுவையே வணங்குகிறேன். வ இய்யாக நஸ்தஈன், நான் அல்லாஹுவிடத்திலேயே உதவி தேடுகிறேன். இதை கேட்கிற நேரத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? ஹாதா பைனி வ பைன அப்தி வலி அப்தி மா சஅல், இது எனக்கும் எனது அடியானுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். வலி அப்தி மா சஅல், ஏண்ட அல்லாஹ் சொல்கிறான் என் அடியான் கேட்பதை நான் கொடுப்பேன். அல்லாவே சொல்லி காட்டுகிறான். அதுக்கு பின்னால் அடியான் என்ன கேட்கிறான்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. எவருக்கு நீ அருள் பாலித்தாயோ அப்படியான வழி, ஆனால் எவர்களை நீ கோவித்து கொண்டாயோ, எவர்கள் நேரான வழியிலிருந்து வழி தவறினார்களோ அவர்களுடைய வழி அல்ல என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்துகளை ஓதும் பொழுது அல்லாஹ் சொல்றான் ஹாதா லி அப்தி, அடியான் கேட்டுட்டானே என்னிடத்துல நேர்வழிய, ஹாதா லி அப்தி, கேட்ட அடியானுக்கு நான் இதை கொடுக்கிறேன். வலி அப்தி மா சஅல், எனது அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இதுல தான் சூரத்துல் ஃபாத்திஹா உலமாக்கள் எழுதுகிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இதுல தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாம தொழுகையே கபூலாகாது என்பதற்குரிய ஆதாரம் இதுல தான் இருக்குது என்பதாக நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஹாரிஸ் இப்னுல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயீல்களுக்கு வசியத் செஞ்சான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுக்கு புறவு வந்தவங்க தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இவங்க பனு இஸ்ராயீல்களுக்கு வசியத் செய்கிறாங்க, ஆமுருக்கும் பிஸ்ஸலா, நான் உங்களுக்கு தொழுகைய சரியாக தொழும்படியாக நான் ஏவுகிறேன். ஏனென்றால் ஃபஇன் அல்லாஹ் தஆலா யன்ஸிபு வஜ்ஹஹு லிவஜ்ஹி அப்திஹி மா லம் யல்தஃபித். ஒரு மனிதன் அல்லாஹுவை முன்னோக்கி, அவனது முகத்தை முன்னோக்கி இவன் மனிதன் திரும்பி அவன் சரியாக முகத்தை திருப்பி சரியான முறையில தொழுது கொண்டு இருக்கும் பொழுதோ அல்லாஹு தஆலா அவனை பார்க்கறதை விட்டு முகம் திருப்ப மாட்டான்.
அல்லாஹ் அடியான பார்த்து கொண்டே இருப்பான் என்பதாக சொல்லி காட்டு. எப்ப இந்த மனிதன் முகத்தை திருப்புவானோ, இவங்க சொல்லி காட்டுறாங்க ஃபலா தல்தஃபிது, அதனால நீங்க தொழுதுட்டாலும் கொஞ்ச நேரம் அப்படியே முன்னோக்கி கிப்லாவை முன்னோக்கி இருங்கோ என்றா அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டு. மேலான கனவான்களே, பெரியார்களே, இந்த சூறாவுடைய சிறப்பை ஏன் சொல்ல காரணம் என்னண்டா, இத மாதிரி ஒரு சூறா இறங்கப்படல. இத மாதிரி ஒரு சூறா ஏனைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு மேலால இருந்த நபிமார்களோ யாருக்குமே கொடுக்கப்படல. ஒவ்வொரு நாளும் தொழுகையில இது ஓதப்படணும் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. இது ஓதாவதவர்களுடைய தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதனுடைய கருத்துக்களை நாங்க சரியா விளங்கணும். இது ஒரு நேரத்துல, இந்த கொஞ்ச நேரத்துல இத விளங்கப்படுத்துற சூரத்துல் ஃபாத்திஹா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்துக்களை பத்தி பார்ப்போம். ஏனென்றா இந்த கருத்துகள் சரியா விளங்கினாதான் எங்களுக்கு தொழுகையில அல்லாஹுடைய பயத்தோட, ஹுஷுவோட, ஹுதுவோட, உள்ளச்சம், உடல் அச்சத்தோட அல்லாஹுவ முன்னுக்கு நின்று தொழக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் தொழுகிறோம். 17 ரக்காத்துகள் ஃபர்லான தொழுகிறோம். எல்லா ரக்காத்துகளையும் கூட்டினா 100 ரக்காத்துகளுக்கு மேல ஒரு நாளைக்கு தொழக்கூடிய நஃபிலான தொழுகையில எல்லா ரக்காத்துகளையும் முன்பின் சுன்னத்துகள் எல்லா தொழுகைகளையும் முக்கம்மலாக பரிபூரணமா தொழுகிறண்டா 100 ரக்காத்துகள் வருது. எல்லா தொழுகையிலையும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படணும். தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் அல்லாஹுடைய சிந்தனையிலே தொழணும் என்று சொன்னா அதில் சொல்லக்கூடிய விடயங்கள் என்னன்றத நாங்க சரியாக எங்களோட மனசுக்கு எடுக்கும். எப்ப நாங்க மனசுக்கு எடுப்போமோ அப்பதான் எங்களோட உள்ளத்துல அல்லாஹுடைய பயம் வரும். உடம்புல முதுகுல ஸ்பைனல் கோடுக்கு சரியா ஒரு ஈட்டி ஒன்று எய்யப்பட்டு அதை கலட்டுறதுல 4 சஹாபாக்கள் கிட்டத்தட்ட இழுக்க பார்க்குறாங்க. வலியின் காரணமாக இழுக்க இல்லாம போயிருச்சு. இந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, நான் தக்பீர் கட்டுவேன், அந்த நேரத்துல நீங்க கலட்டி கொள்ளுங்கோ. இதே நேரத்துல ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் கட்டி தொலை தூங்குறாங்க. சஹாபாக்கள் அதை இழுத்து கலட்டி எடுத்துடுறாங்க. அவங்க சலாம் கொடுத்து முடிக்கிறாங்க. கேட்டாங்க, திரும்பி கலட்டிட்டீங்களான்னு கேட்டாங்க. இதை உலமாக்கள் எழுதுறாங்க. அவங்களுக்கு அல்லாஹுடைய பயம் அந்த தொழுகையில எவ்வளோ இருந்துச்சுன்னு சொன்னா, சும்மா இருக்கக்குள்ள அந்த ஈட்டியை கலட்டுறது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அல்லாஹுக்கு முன்னுக்கு இருக்கும் பொழுதோ அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக உடம்புல இருக்கக்கூடிய வலியே விலங்கல்ல, அவ்வளோக்கு உள்ளச்சமாக உடம்பு அச்சமாக தொழுதார்கள். அப்ப எவ்வளவுக்கு நாங்க எங்களோட தொழுகைகளை சீர் செய்யணும். இந்த குர்ஆன, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்துக்களை நாங்க எவ்வளவு ஆழமாக எங்களோட மனசுல பதிக்கணும் என்றதை எங்களுக்கு விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தொழுகைகளை சரியாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியாக திருத்தமாக ஓதி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு